Hello guys, again welcome back to my channel. நாம கன்சிஸ்டன்சியா நிறைய பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தியும் மற்ற NBFC அண்ட் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தியும் அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி நாம அப்ளை பண்ணக்கூடிய அனைத்து லோனுக்குமே நம்மளுடைய சிபில் ஸ்கோர் பெஸ்டா இருந்தா மட்டும் தான் லோன் கொடுப்பாங்க. சேம் டைம் சிபில் ஸ்கோர் மட்டும், அதாவது சிபில் ஸ்கோர் நம்பர்ஸ் மட்டும் 730க்கு மேல இருந்தா போதுமா லோன் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. இன்னும் நிறைய முக்கியமான தகவல்களை பொறுத்து தான் நமக்கு லோன் கிடைக்கும். இந்த தகவல்களை தான் நாம கிரெடிட் ஹிஸ்டரி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த டேட்டா தான் இந்த கிரெடிட் ஹிஸ்டரி. இந்த கிரெடிட் ஹிஸ்டரியில என்னெல்லாம் இருக்கு, இதை எப்படி மேனேஜ் பண்றது அண்ட் என்ன பண்ணா நம்மளுடைய சிவில் ப்ரொஃபைல் பாசிட்டிவ் ப்ரொஃபைலா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சேம் டைம் இந்த மாதிரி கிரெடிட் சம்பந்தமான தகவல்களை தரதுக்கு சிவில் ஸ்கோர், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர், தென் இன்னும் சில கம்பெனிஸும் இருக்காங்க. இவங்க பேங்க் அண்ட் பினான்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய கிரெடிட் பத்தின தகவல்களை கலெக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு ஸ்கோர், அதாவது மார்க் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்கோரை தான் நாம பெஸ்டா மெயின்டைன் பண்ணணும். இதுல மோஸ்ட் ஆஃப் த டேட்டாவை சரியா கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்றது சிவில் ஸ்கோர் தான். அதனால தான் அனைத்து பேங்க்குமே சிவில் ஸ்கோரை பார்க்கறாங்க. அதாவது சிவில் ஸ்கோர் கம்பெனி வழங்கக்கூடிய கிரெடிட் ஹிஸ்டரியவும் அந்த கிரெடிட் ஹிஸ்டரிக்கு சிவில் கம்பெனி வழங்கக்கூடிய ஸ்கோரையும் பார்க்கறாங்க. சோ நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்டரியை நாம சரியா மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா சிவில் ஆட்டோமேட்டிக்கா நமக்கான ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு சிவில் ஸ்கோர்னா என்ன, கிரெடிட் ஹிஸ்டரினா என்ன அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதர்வைஸ் இந்த கிரெடிட் ஹிஸ்டரியை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்மளுடைய சிவில் ஸ்கோர்ல அதிகப்படியான ஸ்கோரை, அதாவது அப்ராக்சிமேட்டா 35% சிவில் ஸ்கோரை நம்மளுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்டரியை பொறுத்து தான் கொடுக்குறாங்க. சோ நாம எந்த விதமான லோன் எடுத்திருந்தாலும் கிரெடிட் கார்டு கடன் வாங்கியிருந்தாலும் அதை சரியான டைம்ல ரீபேமெண்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணா உங்களுடைய சிவில் ஸ்கோர்ல எந்தவித பாதிப்பும் வராது அண்ட் சிவில் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் எங்க கடனுக்கு அப்ளை பண்ணாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிறது இந்த ரீபேமெண்ட் ஹிஸ்டரியை தான். ஓகே, அடுத்ததா இருக்கிறது கிரெடிட் யூட்டிலைசேஷன் லிமிட் தான். இதை பொறுத்து தான் நம்மளுடைய 30% சிவில் ஸ்கோர் வேரி ஆகும். அதாவது நமக்கு 10 லட்ச ரூபாய் லோன் எலிஜிபிள் ஆகுது அப்படின்னா அதுல நாம எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் இந்த கிரெடிட் லிமிட். லைக் நீங்க 1 லட்ச ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல நார்மலா 80% அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 80,000 ரூபாய் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். பட் அப்படி யூஸ் பண்ண கூடாது. அதுல ஜஸ்ட் 30% மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போதான் சிவில் ஸ்கோர் குறையாம இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை லிமிட் கம்மியா இருந்தது அப்படின்னா மல்டிபிள் கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் எத்தனை கார்டு வாங்கினாலுமே அதுல 30% மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்றதா ரொம்பவே பெஸ்டாவும் இருக்கும். அடுத்து மூணாவதா இருக்கிறது ஏஜ் ஆஃப் அக்கவுண்ட் தான். அதாவது ஒரு பேங்க் ஆர் பினான்ஸ்ல எவ்வளவு வருஷமா கடன் வாங்கி சரியா கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். சரியான டைம்ல ரீபேமெண்ட் பண்ணாதான் நிறைய வருஷம் ஒரு பேங்க் ஆர் பினான்ஸ்ல ஸ்டாண்டிங் நிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை பொறுத்தும் சிவில் ஸ்கோரை அப் டு 15% வரையிலும் வேரி பண்ணுவாங்க. சோ சரியான பேங்கை சூஸ் பண்ணி லோனை மெயின்டைன் பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அடுத்து நாலாவதா இருக்கிறது லோன் என்கொயரிஸ் தான். நீங்க தேவையில்லாம சின்ன சின்ன அமௌண்ட்காக அதிகப்படியான பினான்ஸ் அண்ட் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ல லோனுக்கு அப்ளை பண்றது இந்த என்கொயரி லிஸ்ட்ல ஆட் ஆகும். இந்த மாதிரியான என்கொயரிஸ் பொறுத்தும் சிவில் ஸ்கோர் அப் டு 10% வரையிலும் டிகிரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 5th இருக்கிறது மிக்ஸ்டு கிரெடிட் தான். நீங்க ஒரே டைம்ல ஹோம் லோன், பிசினஸ் லோன், தென் நிறைய சின்ன சின்ன பர்சனல் லோன் அண்ட் அன்செக்யூர்டு பர்சனல் லோன் இந்த மாதிரி லோன் எடுக்கும் பொழுது ஃபியூச்சர்ல பெரிய அளவுல கடன் பிரச்சனையில மாற்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி மிக்ஸ்டு கிரெடிட் இருந்தாலும் சிவில் ஸ்கோரை 10% வரையிலும் அப்ராக்சிமேட்டா சேஞ்ச் பண்ணுவாங்க. சோ நம்முடைய கிரெடிட் ஹிஸ்டரியில இந்த 5 விஷயங்களை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ பார்த்த இந்த 5 விஷயங்களை பொறுத்து தான் கடனும் கொடுப்பாங்க. இதுல நீங்க சரியான டைம்ல ரீபேமெண்ட் பண்றது சடனா சிவில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண ஒரு வாய்ப்பா அமையும். தென் கோல்டு லோன்ல நமக்கு சொல்ற அமௌண்ட்ல இருந்து 30% அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு சரியான டைம்ல வட்டி கட்டுறதும், கிரெடிட் கார்டை வாங்கி அதுல 30% லிமிட்டை மட்டும் யூஸ் பண்றதும் நம்மளுடைய சிவில் ஸ்கோரை உடனடியா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்த இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பகத்தன்மையுடைய பர்சன்டேஜ் தான். எக்ஸாக்ட்டா என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். தென் லோனும் கிடைக்கும். தென் இந்த இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது முரண்பாடுகள் இருந்தாலோ இல்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருந்தாலோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.